ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சிம்பிளான ரெசிபி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நான் குக்கிங் வீடியோஸ் வந்து கொஞ்சம் நல்ல வியூஸ் போற மாரி இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து உங்ககிட்ட வந்து ஒரு சின்ன ரெசிபி ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். ம், அது வந்து வெண்பொங்கல். வெண்பொங்கலுக்கு வந்து ஒரு ஒரு டம்ளர் வந்து அரிசி, 1/2 டம்ளர் வந்து பாசிப்பருப்பு. 2த்தையும் நல்லா அலசிட்டு குக்கர்ல போட்டு 3 மடங்கு தண்ணி ஊத்திக்கங்க. 3 மடங்குன்னா 1 1/2 அழகுக்கு 4 1/2 அழகு தண்ணி. 1 1/2 டம்ளருக்கு 4 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து உப்பு, பெருங்காயம், ஒரே ஒரு சிட்டிகை வந்து மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் நெய் இதை ஊற்றி குக்கரை மூடிட்டு ஒரு 4 விசில் விட்டுட்டு விசில் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஒரு சின்ன தாளிக்கிற கரண்டியில் வந்து நெய் விட்டுக்கிட்டு, நெய் வந்து உங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரியே ஊற்றிக்கிங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும். 4 டேபிள் ஸ்பூன் நெய், அதில் வந்து மிளகு, ஜீரகம் ரெண்டும் அரை அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். முந்திரி கொஞ்சம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாவை 2ஆ உடச்சி போட்டுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க. தாளிச்சிட்டு இதில் ஊற்றிடுங்க. தாளிக்கும் போதும் கொஞ்சம் பெருங்காயம் போடலாம், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஊற்றிட்டு நல்லா கிளறிட்டிங்கன்னா ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் குழ குழன்னு இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு பொங்கல் வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கு வந்து தேங்காய் சட்னி இல்லை சாம்பார் இல்லை கொத்ஸு எதுனாலும் சூட்டபிளாக இருக்கும். இதுவே வந்து நீங்கள் வந்து ஒரு சிலருக்கு வந்து பொங்கல் வந்து இப்போ குழைவா இருந்தால் பிடிக்காது, கொஞ்சம் வந்து உதிரியாக இருக்க மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, 1 1/2 அழகு எடுத்திருக்கீங்க அரிசி, 1 அழகு 1/2 அழகு வந்து பருப்பு எடுத்திருக்கீங்க. நம்ம குழைவா வேணுன்றதுக்கு 4 1/2 டம்ளர் தண்ணி எடுத்தோம். குழைவா வேணாம் அப்படின்னும் போது ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை கம்மி பண்ணிடுங்க. கம்மி பண்ணிட்டு 1/2 டம்ளர் இல்லை 3/4 டம்ளர் கூட கம்மி பண்ணலாம். கம்மி பண்ணிட்டு ஊற்றி அதே மாதிரி 4 விசில் விடுங்க, இல்லை 3 விசில் கூட விடுங்க. விட்டுட்டு இது விசில் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு சொன்ன மாதிரி எல்லாமே தாளிச்சிட்டு ஊற்றிட்டு ஒரு கிளறினீங்கன்னா உதிரியாக இருக்கும். உதிரியாக வேணுன்றவங்க அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. குழைவா வேணுன்றவங்க நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மெத்தட் ட்ரை பண்ணுங்க. தேங்காய் சட்னி ரொம்ப சூட்டபிளான சைட் டிஷ்ஷாக இருக்கும் பொங்கலுக்கு. செய்து பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.